ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டேங்க் ஸ்டார்ஸுங்கிற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, டேங்க் ஸ்டார்ஸ் இதுதாங்க. இந்த கேம் பயங்கரமாக இருக்கும். நம்மளோட டார்கெட் என்னதுன்னா, ஒரு டேங்க்கை நம்ம வாங்கணும். அதுக்கு நான் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அது வந்து ஓகே, என்ன கேமு? டேங்க் ஸ்டார்ஸ் இந்த கேமு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஹேக்கரை காமிச்சிடுறேன். எத்தனை நம்மளால் இங்கே பாருங்க, இந்த டாட் வச்சுருக்காங்கள, இதை வாங்க முடியும். இதை ரேட்டு பாருங்கள், அதெல்லாம் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். இந்த 2000 நம்மள்ட்ட எவ்வளோ இந்த மாதிரி புள்ளி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்மளால் வாங்க முடியும். இது வந்து பை டைமண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. அதனால பாருங்க எவ்வளோ கேவலமாக இருக்குன்ட்டு. இது வச்சுக்கோங்க, இது நல்ல, இது பயங்கரம். என்னோட இதுதான், இது வந்து பயங்கரமாக இருக்குங்க. அட்டாமிக், இது பேர் அட்டாமிக் பாம்பு தெரியுமா? அட்டாமிக் பாம்பு தெரியாதுன்னா கூகுள் அட்டாமிக் பாம்புனா என்னதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அட்டாமிக் டாக்ஸிக் பயங்கரமான, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு டைமண்ட்ஸ் 30 தான் இருக்குது. எனக்கு வந்து 400 டைமண்ட்ஸ் வந்துச்சுன்னா இந்த வேர்ல்ட் சைடு பயங்கரமானது. ஓகே, இதே எக்ஸ்பிளைன் பண்ணுறது போர் அடிச்சு போயிருக்கும். அதனால் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். இதுதாங்க லாஸ்ட்டு நம்ம பார்த்தது. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா இருங்க, நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஐயோ, பர்ஃபெக்ட் ஷாட்டா? டேய், நானே தெரியாமல் தப்பா அடிச்சுட்டு கவலைப்பட்டு இருக்கேன். பர்ஃபெக்ட் ஷாட்டாமா? பர்ஃபெக்ட் ஷாட்டு. ஓ, இதோட அட்டாக்ஸ் ரொம்ப இவ்வளோ எழுத்து கொண்டு போச்சு. வழியே இல்லைங்க, போட்டு தள்ளிடலாமா? இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான அட்டாக். ஆனால் அது இப்போ என்ன அட்டாக்க போட போகுதோ, அதனால் மூவ் பண்ண முடியாது இந்த ஐஸில். அந்த மாதிரியான ஒரு நோ. எஸ், நம்ம மேலே அது உள்ளவே இல்லை. இப்போ எது போடுறது? அதை கரெக்டாக அது கீழே போடணும். இதுங்க கொஞ்சம் எங்கே போடணும்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரிக் மாதிரி அப்படியே போகும். அதனால் அது கீழே தான் போகணும். பார்த்தீங்களா எவ்வளோ வெடிச்சுட்டு? அதோட இப்போ அதால் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ண முடியாது. செத்துருக்கணுமே மேத்துக்கு. ஹை ப்ரெஷரை போட்டு காலி பண்ணிடலாம். எனக்கு இது அட்டாக் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுதான் ஹை ப்ரெஷர். இந்த ஹை ப்ரெஷரை போட்டு எனக்கு காலி பண்ணா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல நான் சாகலை. அதுதான் அவனை ஹை ப்ரெஷர் போட்டு காலி பண்ணியாச்சு. ஆனால் இந்த ஹை ப்ரெஷர் ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக். நம்ம புது காலத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு காலம் வச்சுருந்தோம். கிஃப்டா? கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணலாமா? கடவுளே, இன்ட்டு 1000 வந்துடணும். கடவுளே, இன்ட்டு 1000. இதுவும் நல்ல அட்டாக் தாங்க, பயங்கரமான அட்டாக் தான். 10 செஸ்ட்டு கொடுத்து வாங்கிடலாமா? ஐயோ, பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்கே. ஒரு வேலை கேவலமான இது வந்துச்சுன்னா 20 செஸ்ட்டு அதை வாங்கலாமா? பரவாங்க, டைமண்ட்ஸ் போனால் போகட்டும். ஓப்பன் பண்ணிட வேண்டியதான்.
அப்படி பயங்கரமாக இருக்குங்க. இது கேவலமாக வந்திருக்குங்க. இந்த இந்த கன்னே எனக்கு பிடிக்காது. இந்த டேங்க்கு இதுக்கு போய் கொடுத்துருக்காங்க. இதுக்காட நான் அவ்வளோ செலவு பண்ணேன். இல்லை ஒன்று வாங்கிக்க வேண்டியதான். இப்போ நம்மள்ட்ட 0 டைமண்ட்ஸ்க்கு 2000 into 10 ஹை ப்ரெஷரு. என்னதான் வந்தாலும் நம்மளுக்கு இப்போ அந்த இதை வாங்கினது தான் என்னோட டார்கெட்டாகவே இருக்குது. அதை வாங்க முடியலைங்க. இதோ இந்த அட்டாமிக்லாம் நம்ம முன்னே வாங்கியிருக்கலாம். இதோ இங்கே பாருங்க, அட்டாமிக்லாம் நம்மளால் வாங்க முடியும். போன வாட்டி அட்டாமிக் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் கேவலமாக இருந்துச்சுட்டு இந்த கேமை தெரியாமல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் என் தங்கச்சி. அதனால் என்னோடய காசு கிட்டு அதை அட்டாமிக்கு வாங்கினதுலேயே பாதி காசு செலவழிச்சு டாக்ஸிக்கை வாங்க கொஞ்சம் காசு வச்சுருந்தேன். அதை என் தங்கச்சி திடீர்னு டெலிட் பண்ணதுனால ஃபஸ்ட்லேருந்து வாட வேண்டியதாகிடுச்சு. இதை வாங்க முடியுமா? டேய், எப்படி இதை வாங்க முடியும்? இதெல்லாம் வாங்கவே முடியாது. சும்மா ஏதாச்சும் கடை அடிக்கும். என்னது இது? கிஃப்டா இல்லை பாஸா? கிஃப்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ, கிஃப்ட் லெவலில் என்னென்னலாம் போட்டு வச்சுருக்கான். இதுதான் அந்த கோஸ்ட் ரைடர். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பாருங்க, அது கோஸ்ட் மாதிரி எல்லாத்தையுமே போடுங்க. எனக்கு ரொம்ப எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்காது. இங்கே பாருங்க, எலும்பு கூடலாம் போட்டு விளையாடுது. அதனால் எனக்கு இந்த கோஸ்ட் ரைடர் எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. கோஸ்ட் யாருக்கு பிடிக்குமோ சொல்லுங்கள். நான் கோஸ்ட் ஸ்டோரிஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் மேலே ஏறி டேய், உனக்கு தாண்டா அதிகமாக கம்மியாக இருக்கு ஹெல்த்து. இது ஆமாம் தம்பி, நீங்கள் சாக போகிறீங்களா? சாக ரொம்ப ஆசையாக இருக்கா தம்பி? இருங்க தம்பி, நான் உங்களுக்காக இது நம்மளையும் அட்டாக் பண்ணிடும். பிளாஸ்ட்டு நம்மளை அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணாத ஒன்றுனா இதுதான். இதை போட்டு அதை காலி பண்ணிடுவோம். பார்த்தீங்களா, இவ்வளோ காலி பண்ணியாச்சு. நம்ம போச்சு. அது வந்தானே சாவு. இந்த 1000 கடவுளை, இந்த 1000 பக்கத்துலேயே இருக்கு. அதில் போங்க. அது எவ்வளோ? நம்மளால் அதை வாங்க முடியுமா? இப்போ பாக்ஸுக்கு வந்து 15,000. இன்னும் கொஞ்சம் மேட்ச் ஆடணுங்க. இன்னும் ஒரு மேட்ச் ஆடினா ஒரு வேலை நம்மளுக்கு கிடச்சிடுமோ? ஆடி பார்ப்போம். கிடைக்கிறான்ட்டு பார்ப்போம். ஐயோ, இவன் கொஞ்சம் இவனுக்கு டேய் என்னடா அப்கிரேட்லாம் பண்ணலையா? எங்கடா இவ்வளோ ஆல்செல்லாம் கம்மியாக இருக்குது? இன்னும் அதே மாதிரி அவன்கிட்டயே ட்ரோன் அட்டாக் இருக்கு போலங்க. இவனும் கொஞ்சம் டாக்ஸிக்கானவன் தான். ஹை ப்ரெஷரை போட வேண்டியதான். ஹை ப்ரெஷர் இன்ட்டு 1000 பண்ணிட்டோம். இன்ட்டு 10 இத்தனோட அட்டாக் தான் கம்மியாகுது. அப்படின்னா அப்கிரேட் பண்ணது நோ எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ வந்துச்சுங்க. என்னை பாவம் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. ஐயோ, ஃபியூவல் வேறு காலி ஆகிடுச்சு. இந்த ஃபியூவல் காலி ஆகுது எவ்வளோ பெரிய தப்பு. பிளாஸ்ட்டை போட்டு எடுத்தோம். கரெக்டாக அவ்வளோ வந்துடுச்சு. பர்ஃபெக்ட் ஷாட். டே வேணாண்டா. தண்டர் அட்டாக் மாதிரி தான் வேற ஒரு அட்டாக் போல இருக்கு. என்னைய ரொம்ப வெளிப்படுத்துறாங்க. நான் எதுக்காக வந்து சைடு போகிறேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றுக்காக கிஃப்ட் பாக்ஸை நம்ம அட்டென்ட் பண்ண வேணாம். ஐயோ, அது அவங்க போயிடுச்சுங்க. அதனால நம்மளை அடிக்க முடியாது கண்டிப்பாக. ஏய், எங்கடா வர? நோ அது எதுவும் பண்ணினா கிஃப்ட்டு இதுதான். அந்த கிஃப்ட்டை போய் பிடிச்ச எனக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வரும்டா. கிஃப்ட்டில் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த
லான்ச்சர் தான் என்னோட கிஃப்ட். இப்போ இந்த லான்ச்சர் அவன் மேலே செலுத்தணும். மாமி அவ்வளோதான், லான்ச்சரை செலுத்தியாச்சு. ரொம்ப கேவலமாக ஆடிட்டுங்க. நோ நோ நோ, எலக்ட்ரிக்காவே இருக்காங்க. இவன் எலக்ட்ரிக் கரண்ட்னு நினைக்கிறேன். ஐயோ அங்கே வேண்டாம், இங்கே இருக்கும். இது ஒரு நல்ல அட்டாக்கு. இதை வேணாக்கிறவே கூடாது. நினைச்சா செஞ்சுட்டேன். ரொம்ப கேவலமாக இதில் ஆடிட்டுருக்கேன். இதில் கண்டிப்பாக நான் தோற்றுடுவேன். போட்டான் ஏன் மேலே தான் 10 டைமண்ட் என்கிட்ட எல்லாம் ஃப்ரீ. இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாததுனால இதுவாக போச்சு. மறுக்கு நான் வடிச்சு எனக்கு இப்போ போட்டு வச்சுட்டானுங்களே. இந்த கஷ்டமான ஒருத்தன் திரும்ப வரட்டும். எனக்கு எவ்வளோ காசு தந்துருக்கானுங்க. காசு தரலன்னு தான் நினைக்கிறேன். காசு தந்துருந்தாங்கன்னா எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்கன்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ திரும்ப இவனே வா. ஆமாம்மா கையாதான் பர்ஃபெக்ட் ஷாட். ஆமாம் பர்ஃபெக்ட் ஷாட். நானே கொஞ்சம் தப்பாக அடிச்சிட்டேன். இவ்வளோ கிட்டக்க வந்து அடி. எனக்கும் கொஞ்சம் அடிச்சு விட்டியா? இதுதான் உனக்கு இந்த ஹை ப்ரைஸில் போடுறேன்டா. நம்ம என்னமோ போன வாட்டி தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம தோத்துட்டோம். இந்த வாட்டி எந்த தமிழ் நினைக்கிறோம். இந்த வாட்டி ஏதாவது கிஃப்ட் வருமானு தெரியலையே. கிஃப்ட் வந்துருக்கவே நல்லா ஜாக்கிரதையாக வச்சுருக்கணும். இதை வச்சு இதை நம்ம தப்பாக போட்டோம் போன வாட்டி. பர்ஃபெக்ட் ஷாட் இந்த வாட்டி. ஓகே, நான் சொல்லதை மட்டும் கேளுங்க. இந்த ஒரு டாக்ஸிக்குன்னு ஒருத்தவனை நான் காமிச்சேன்ல, அவனை வந்து நான் வாங்கினோன்னே இந்த கேமை நான் முடிச்சிடுவேன். அதனால எனக்கு கிடச்சிருச்சு. லான்ச்சரை கொடுத்துட்டானுங்களே. இதுதோட என் கூட பிரச்சனை படிச்சு போன வாட்டி வெடிச்சு சதறிட்டான். அந்த லான்ச்சர் கொஞ்சம் பவர்ஃபுல் போல. ஒரே ஒரு புல்லட் தான் அவமானப்பட்டுச்சு. அதுக்கே அவன் வெடிச்சு சதறிட்டான். நம்மளால் அந்த டாக்ஸிக்கை வாங்க முடியுதான்னு செக் பண்ணுறேன். நம்மள இன்னும் புது கேம் தாங்க. முடிச்சிடலாம். அந்த டாக்ஸிக்கை நம்ம வாங்கிடலாம். டாக்ஸிக்கை வாங்கிட்டோன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நம்ம தான் பெஸ்ட்டு. ஏன்னா அந்த டாக்ஸிக்கோட பலம் மட்டும் பயங்கரமாக இருக்கும். இது வேண்டாம், ஏன்னா நம்மளும் பக்கத்தில் இருக்கோம். நம்மளையும் சேர்த்து அழிச்சு விட்ருவாங்க. ட்ரோன்லாம் யாருக்குன்னு பார்க்க மாட்டான்னு சொல்லுவேன். அவனு கூட எனக்கு தான் அது எவ்வளோ எழுத்து கம்மியாக இருக்குன்னே தெரியலங்க. பாடி எனக்கு அதிகமாக கம்மியாயிடுச்சு. வேஸ்ட்டு மாதிரி விளையாடுறேன்ல. ஐ எம் அ வேஸ்ட். ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு லைக் பண்ணி என்ன நான் அவ்வளோ ஹெல்த் அவனுக்கு குறைச்சி விட்டேன். என்னை விட அதிகமாகவே குறைச்சி விட்டுட்டேன்னு சொல்ல வந்தா. எங்கடா இதோட என்னடா எங்கள் 2 பேருக்கு ஒரே மாதிரியே ஹெல்த் வந்துட்டுருக்கு. ஐயோ இன்னொரு அடிச்சானா நான் செத்துருவேனே. நோ ஏன் மேலே வந்துடுறாங்க. நல்ல வேலைங்க 0%. இப்போ எனக்கு போச்சுங்க. இந்த பிளாஸ்ட் அவனுக்கு கொஞ்சமாச்சும் இல்லை ஃப்ரோஸ் பிளாஸ்ட் போடலாமா? ஐயோ போச்சுங்க. அந்த இது போட்டிருக்கலாம். நம்மளை கொண்டுடுவோம். நான் செத்துட்டேன். போச்சு. எனக்கு ரிப் அடிச்சிட்டாங்க.
அவனே தான் வருவான், அவனே தான் வருவான். அதனால நம்ம இப்போ கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ட்ரோன் அட்டாக் போட தான் இந்த இதையே ஃபஸ்ட்டு போட்ட வேண்டியதான். கீழே போட்டோம் கரெக்டாக ஃபயர். அவனுக்கு அதிகமாக ஹெல்த்தும் கம்மியாயிடுச்சு. போன வாட்டியே தான் இவன் விளையாடுவான், இல்லை இந்த வாட்டி வேறு மாதிரி விளையாடுவான். போன வாட்டி இதே மாதிரி தான், இதே அட்டாக் தானே போட்டோம். எங்க நீ யோசிச்சுட்டு இருக்க, இது ஏன் டைம் மாப்பிள்ள. நம்ம இங்கேருந்து இந்த மாதிரி பண்ணி இந்த விசில் இதுக்கு மேலே பின்னாடி வராது, நம்ம கிட்டலாம் தொட்டு கூட போகாது. எப்படி ஒரு அட்டாக்ல என்ன இவ்வளோ சாச்சுட்டு விட்டவே கூடாது. க்ளோஸ் பிளாஸ்ட்டு அந்த அளவுக்கு நல்லது இல்லை, ஹை ப்ரெஷர் தான் நம்மளுக்கு. இப்போ கரெக்டான இது போகுது. தப்பான அட்டாக்க போட்டோமோ தப்பான டைமில். தேங்க்ஸ்டா வேறு இடத்துக்கு கேவலமாக போட்டதுக்கு. இந்த அட்டாக் இதுக்கு முன்னாடி போட்ட அட்டாக்கில் மட்டும் நம்ம சிக்கியிருந்தோம். வேணாண்டா, நான் முன்னாடி போயிருக்கேன். நல்லா குறைச்சிட்டு விட்டான் பயமுள்ள. இதுவாச்சும் அவனை கொண்டுமா? என்னடா 0 இதில் இருக்கான். எஸ், அவனே சுட்டு செத்துலாம். ஓகே, ஐ திங்க் இப்போ நம்ம வாங்கிருப்போன்னு தான் நினைக்கிறேன். என்ன இங்கே இப்படி பார்த்துருக்க? ஓகே, நம்ம ஹேங்கரில் போய் பார்ப்போம். எஸ், நம்ம வாங்கிட்டோம். ஓகே, இதில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். பாய். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.